அடுத்ததாக இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பை சேர்ந்த திரு பிரபு தாமோதரன் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். எடுத்துக்கலாம். பட்ஜெட்டுடைய முழுமையான பார்வை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? பொதுவாக பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று எக்கனாமிக் சர்வேல ஒரு முக்கியமான ஒரு பேஜ் எல்லாரும் கவனிக்க வேண்டிய பேஜ் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, குளோபல் ஷேர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவுடைய பங்கு 2.8 அண்ட் சைனாவுடைய பங்கு 28.8. ஸோ நாம் போக வேண்டிய தூரம் மிக தொலைவில் இருக்கிறது. அதற்கான ஸ்டெப்ஸ் இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வேல 2-3 விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஒன்று இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ் நிறையா தொழில் செய்பவர்களை பாதிக்கிறது. பொதுவாக ரெகுலேட்டரி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவு நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அரசாங்கங்கள் பண்ணுகிறது. அதனால் அதையெல்லாம் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது. குறிப்பாக பட்ஜெட் டாக்குமெண்ட் முழுமையாக படித்து விட்டு கருத்து சொல்கிறோம். பட் அந்த ரிஃபார்ம் அஜெண்டாவில் ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பற்றின ஒரு டைரக்ஷனலி பாசிட்டிவ் டோன் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்பர் 1, இண்டஸ்ட்ரி பவர் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்தாங்க. இப்போது எங்களுடைய துறையை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு $37 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் டெக்ஸ்டைல் செக்டரில். டொமஸ்டிக் கன்சம்ஷன் $100 பில்லியன் இருக்குது. எங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சவால் இருந்தது. ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் எந்த துறையாக இருந்தாலும். டெக்ஸ்டைலில் என்ன ஆச்சுன்னா, நம்ம காட்டன் கல்டிவேஷனில் காட்டன் ப்ரொடக்ஷன் அவுட்புட்டில் ஒரு ஸ்டாக்னன்சி வர ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகின்றன. உதாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு 450 to 500 கிலோ மட்டுமே இந்தியா விளைவிக்கிறது. ஆனால் பல நாடுகள் 1000 கிலோ என்ற அளவை தாண்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவாக எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது. இதனால் துறையின் வளர்ச்சியும் தடைபட்டு கொண்டிருந்தது. இன்றைய பட்ஜெட்டில் ஒரு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் பவுண்ட் மேனரில் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ரா மெட்டீரியல் அபண்டண்ட்டாக இருந்தால் காஸ்ட் காம்படிட்டிவ்னா நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் லாஸ்ட் மெனி இயர்ஸாக என்ன நடந்ததுன்னா, ப்ரொடக்டிவிட்டி இல்லாததுனால ஆர்டிஃபிஷியலாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்ததுனால இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் விட இந்தியன் காட்டன் ப்ரைஸஸ் அதிகமாக ஆரம்பித்தது. மறுபடியும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இம்போர்ட் டியூட்டியும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ரா மெட்டீரியல் காம்படிட்டிவ்னஸ் எங்கள் துறைக்கு குறைந்தது. அதை மாற்றுவதற்கான முயற்சி இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது எப்படி நம்ம எக்கனாமிக்ஸாக இதை பார்க்கணும், ஒரு சாதாரண எளியவர்களுக்கும் புரியணும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுது 3.25 கோடி பேல் 3.5 கோடி பேல் இந்தியாவில் வருகிறது, காட்டன் விளைச்சல் ஆகிறது என்றால், இதை 1 கோடி பேல் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்டல் அடிஷன் ஒரு 27,000 கோடி ரூபாய்க்கான பருத்தியை நாம் அதிகமாக உற்பத்தி செய்வோம். இது 5 முறை மதிப்பு கூட்டப்பட்டு ஆயத்த ஆடைகளாக நாம் ஏற்றுமதி செய்யும் பொழுது 1.5 லட்சம் கோடி புது வியாபாரத்தை நம்மால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மேபி டொமஸ்டிக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். அடிஷனல் மேனுஃபேக்சரிங் ரெவென்யூ 1.5 lakh crore நம்மால் பண்ண முடியும். அப்போ ஒரு 7,000-8,000 கோடி ரூபாய் ஆயத்த ஆடை ஏற்றுமதியோ உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தால் 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழில் இது. ஆகவே நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேசிவ் ஷிஃப்ட் பண்ணும்போது ஜாப் கிரியேஷனுக்கும் இந்த அறிவிப்பு உதவி செய்யும். ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது ஒன்று மட்டுமே போதாது. இதை ஒட்டி பல திட்டங்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். சைனா +1 என்ற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரியலாக நம்ம டோர் ஸ்டெப்பில் இருக்குது. நாங்கள் விசிபிளாக அதை உணர்கிறோம். நம்ம ஸ்கேல் காம்படிட்டிவ்னஸ் இந்த ஆஸ்பெக்டில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு ஸ்கீம் PLI 2. இப்போ பட்ஜெட் சில அறிவிப்புகள் மட்டும்தான் பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. த்ரூ அவுட் தி இயர் நிறைய வேறு ஸ்கீம்ஸ் வர்றதுனால நாங்கள் அந்த மாதிரி PLI 2, அதாவது உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம், முன்னாடி பேசின நண்பர் சொன்ன மாதிரி டார்கெட்டடாக லேபர் இன்டென்சிவ் செக்டருக்கு ஆயத்தாடைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த காட்டன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸும் இந்த புது கேப்பாசிட்டி பில்டிங் இந்த ஆயத்தாடை துறையில் PLI 2 ஸ்கீம் மூலமாக நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த துறை கொண்டு வரும் என்று நம்புகிறோம். மூன்றாவதாக டிமாண்ட் சப்ளை பற்றி எல்லாருமே சொன்னோம். எக்கானமியில் டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ அந்த டிமாண்ட் வந்து சப்ளை சைடு வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் நிறைய சப்போர்ட் மெஷர்ஸ் கிடைச்சிட்டே இருந்ததுனால எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. சைனா பிளஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அரசாங்கங்கள் புஷ் பண்ணுது, நிறைய சலுகைகள் கொடுக்குது. அப்படிங்கும்போது இப்போ எங்கள் துறையே கடந்த 3 வருடங்கள்ல 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் வருது, மார்ஜின் ப்ரெஷர் வருது, சேல்ஸ் ப்ரெஷர் வருது. நிறைய ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth இல்லைங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வருது. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து இந்த குவார்ட்டரில் தே பர்ஃபார்ம்டு ரீசனபிளி புவர் கம்பேர்ட் டு த பாஸ்ட். அந்த மாதிரி இருக்கும்போது டிமாண்ட் சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஃபேக்டை வந்து எல்லாரும் அக்ரி பண்றோம். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கும் பொழுது மக்களுக்கு அந்த ஸ்பெண்டிங் பவர் கண்டிப்பாக வரும். அதிலிருந்து சில விஷயங்கள் இன்னைக்கு பட்ஜெட்டில் பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன். அனைவரும் சொன்ன மாதிரி ஃபர்தராக வந்து ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன், மற்ற ரேட்ஸ் குறைக்கிறது, ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடனடியாக எக்கானமியில் ஸ்பெண்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த தொடர்ச்சியாக பொதுவாக வந்து இப்போ இனிமேல் வந்து பட்ஜெட் வந்து டெல்லி வேலை இன்னையோட முடிந்தது அப்படின்னா இனி நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் ஷிஃப்டிங் டு மும்பை. லைக் ஆர்பிஐ வந்து வட்டி விகிதங்களை குறைத்து ஜிஎஸ்டி நெக்ஸ்ட் கவுன்சில் மீட்டிங்ல இந்த பட்ஜெட்டுடைய தொடர்ச்சியா இந்த எக்கானமியை வந்து நம்ம விரும்புகிற 7-8% வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு குறிப்பா லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ், டிமாண்ட் சைட் கன்சர்ன்ஸ், இது ரெண்டையும் அட்ரஸ் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து இந்த வருடத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இது முதல் சுற்று கருத்தார்த்தம் திரு ஜோதி சிவஞானம். இந்த பட்ஜெட்ல முக்கியமா பினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண 3 விஷயங்கள்ல ஒன்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை ரீவேம் பண்ண போறோம், அதுல வந்து லாஜிஸ்டிக் ஹப்பா மாத்த போறோம்னு சொன்னாங்க. ரெண்டாவது மன்ரேகா பத்தி எந்த விதமான அறிவிப்பும் இல்லை, ரயில்வே சார்ந்த அறிவிப்பு முக்கியமா இல்லை. இது 3மே ஓரளவுக்கு விவசாயம் சார்ந்தோ அல்லது விவசாய சார்ந்திருக்கக்கூடிய எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய 3 முக்கியமான அதிகளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய துறைகள். அப்படி இருக்கும்போது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், மன்ரேகா பற்றிய அறிவிப்பு இல்லாதது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், விவசாயம் சார்ந்த சில காட்டன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்ந்த சில விஷயம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, கிசான் கிரெடிட் வந்து 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அறிவிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, இப்போ ஃபஸ்ட்டு சில அடிப்படையான விஷயங்களை பட்ஜெட்டில் இன்னைக்கு பார்த்தது இப்போ தான் டேபிள்லாம் பார்த்தேன் நான்.